வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் மூலமாக நம்ம மாதம் மாதம் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வியாபாரத்தோட பேர் ஈகல் அண்ட் கோ. இதோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. 2 வருஷமாக இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட எம்டி சார் பேர் வடிவேலு. அவர் 25 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அனுபவம் உள்ளவர். இந்த பிஸ்னஸ் மூலமாக நம்ம எப்படியெல்லாம் பல லட்சங்கள் எடுக்கலாங்கிறத நான் இப்போ கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட சந்தேகங்களை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு, டெலிகிராம் மீட்டிங் லிங்க் எல்லாமே நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஈகிள் அண்ட் கோவில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாதம் மாதம் பரிசு குழுக்கள் கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மாதம் குழுக்கள். ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் பண்ணி நம்ம அந்த பொருள்கள் கொடுத்துட்ருக்கோம். எந்த மாதிரியான பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, கோல்டு காயினு, சில்வர் காயினு, மொபைல்ஸு, ஸ்கூட்டரு, பைக்கு, அமௌண்ட்டு, கோவா ட்ரிப்பு, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதை எப்படி நம்ம வாங்கணும், எப்படி இதுக்காக ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா, இதை நாங்கள் 16 மாதமாக குழுக்கள் பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னேன் இல்லையா. மாதம் ஒரு 1000 ரூபா பணம் கட்டுறாங்க. மாதத்துக்கு நம்ம பணம் கட்டும்போது நம்ம என்ன கொடுக்குறோன்னு இதிலே போட்டிருக்கேன் பாருங்கள். முதல் மாத பரிசு 5 நபர்களுக்கு நம்ம 1/2 கிராம் தங்கம் கொடுக்குறோம். இப்போ அவங்க மாதம் 1000 ரூபா பணம் கட்டிட்டாங்க. அப்போ 5 மாதம் குழுக்கள், அந்த 5 பேருக்கும் 1/2 கிராம் தங்கம் விழுந்த உடனே அவங்க என்ன பண்ணலாம், 2வது மாத குழுக்களுக்கு பணம் கட்ட தேவையில்லை. எப்படி இதை குழுக்கள் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேட்சுக்கு மொத்தம் 600 பேர். அந்த 600 பேரையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், குழுக்கள், அதாவது அதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு டோக்கன் கொடுத்துருவோம். அந்த டோக்கன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஐடியா கொடுத்துருவோம். இதுக்குன்னு நாங்கள் சாஃப்ட்வேர்லாம் வச்சுருக்கோம். ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாலே ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருவோம். இதுக்குன்னு வெப்சைட்லாம் இருக்குது. அந்த ஐடியா தான் அந்த குழுக்களில் டப்பில் போட்டு பேப்பரில் எழுதி மேனுவலாக குழுக்கள் பண்ணி அந்த பரிசு கொடுப்போம். அந்த குழுக்களை நீங்கள் என்ன பண்ணலான்னா, எந்த டேட்டில் நாங்கள் எந்தனை மணிக்கு குழுக்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் யூடியூப்பில் லைவாக பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் மாதத்துக்கு 5 பேருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், 1/2 கிராம் கோல்டு காயினை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பாருங்கள், 2வது மாத பரிசாக நமக்கு கிட்டத்தட்ட 5 நபர்களுக்கு கரண்ட் அடுப்பு, மின்சார குக்கர் கொடுக்குறோம். அதே மாதிரி 3வது பரிசு எத்தனை பேருக்கு, 4வது பரிசு எத்தனை பேருக்கு, 5வது நபருக்கு எத்தனை பேருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒவ்வொன்றா ஒரு பிடிஎஃபாக நாங்கள் காமிச்சிட்டு வருவோம். இப்போ அந்த மாத குழுக்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பேருக்கு 1/2 கிராம் தங்கம் கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி 2வது மாத குழுக்களுக்கு 5 பேருக்கு கரண்ட் அடுப்பு, அப்புறம் ரைஸ் குக்கர் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி 3வது மாதம், 4வது மாதம், 5, 6, 7, 8ன்னு இதிலே நீங்கள் பார்த்தா தெரியும் எத்தனை பேருக்கு என்னென்னு. தனிப்பட்ட முறையில் எனக்கு கால் பண்ணுறவங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சி வைக்கிறேன். எந்தெந்த மாதம் எத்தனை பேருக்கு என்னென்ன பொருள் கொடுக்குறோங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 16 மாத குழுக்களில் மரக்கட்டில், டைனிங் டேபிள், ஸ்டீல் பீரோ, டிவி, சோஃபா செட்டு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். சில பேர் கேட்குறாங்க, எனக்கு எங்கள் வீட்டில் எல்லா பொருளுமே இருக்குது, அப்போ இந்த பொருள் எங்களுக்கு வேண்டாங்கும்போது நாங்கள் கட்டுற பணத்துக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கோவா சுற்றுலா கொடுக்குறோம். கோவா சுற்றுலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் அப் அண்ட் டவுனு ஃப்ளைட்லேயே போயிட்டு வர மாதிரி 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி வைக்கிறோம். ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே நமக்கு ஃப்ரீ. இது நம்ம சுற்றி பார்க்குறது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இது முழுக்க முழுக்க நம்மளோட கவர்மெண்ட் அப்ரூவோடு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஜிஎஸ்டி நம்மளே கட்டுறோம். 2வது எம்எஸ்எம்இ கார்பரேஷனுக்குள்ள அப்ரூவோடு எல்லாமே நம்ம இதில் வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபை அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் நம்ம இது வரைக்கும் நம்ம மாதம் மாதம் என்னென்ன பொருள் எந்த மாதம் கிடைக்குங்கிறதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ 2வது விஷயம் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னது, மாதத்தில் ஒரு மாதம் நம்ம ₹1,00,000 எப்படி எடுக்கிறதுங்கிறத இதில் பார்ப்போம். இவர் தான் எம்டி சார், மிஸ்டர் வடிவேல் சார். அவர் வாங்கியிருக்க நம்மளுடைய கம்பெனிக்கான ஈகிள் அண்ட் கம்பெனியோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் இன்கம். இதில் மொத்தமே நமக்கு 5 லெவல் இன்கம் இருக்குது. இந்த 5 லெவல் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிஸ்னஸில் நான் ஒருத்தவங்கள இந்த பொருளை வாங்குறதுக்காண்டி நான் ஒருத்தவங்கள ஜாயின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அவங்க என்னோட டேரக்டில் வருவாங்க.
அவங்க வந்து லெவல் 1 இருப்பாங்க. எனக்கு அவங்க ஜாயின் பண்ணுறதுனால ரூ. 100 கிடைக்கும். அந்த ரூ. 100ங்கிறது அவங்களுக்கு எந்த மாதம் வரைக்கும் பொருள் கிடைக்குதோ அந்த மாதம் வரைக்கும் எனக்கு அந்த ரூ. 100ங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 10 மாதம் வந்து 10ஆவது மாதம் பொருள் கிடைக்குது அப்படின்னா எனக்கு அந்த 10 மாதத்துக்கும் என்ன ஆகும், ரூ. 100ங்கிறது ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அப்போ நான் ஒரு 10 பேர் இதில் சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுது, ரூ. 1000ங்கிறது மாதம் மாதம் வந்துடும். ஒருவேளை அந்த 10 பேருக்கும் 16ஆவது மாதம் தான் பொருள் கிடைக்குது அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுது, அப்போ 16 மாதத்துக்கும் சேர்த்து ரூ. 16,000 கிடைக்கிறது. அதே 2வது லெவலில் எனக்கு அவங்க இப்போ நான் சேர்த்து விட்டவங்களும் அதே மாதிரி 10 பேரை சேர்க்கணும்னு நினச்சாங்கன்னா பார்ப்பாங்க இல்லையா. அப்போ ஒரு ஆளுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ரூ. 40 கிடைக்குது. அப்போ 10 பேரும் 10 10 பேர் கொடுக்க எனக்கு 2வது லெவலுக்கு ரூ. 100. அப்போ 100 பேரும் இன்ட்டு ரூ. 40ங்கும்போது ரூ. 4000. எனக்கு அப்போ அவங்களுக்கு எத்தனை மாதம் கொடுக்குதோ அத்தனை மாதம் வரைக்கும் எனக்கு கிடைச்சிட்ருக்கும். அதே மாதிரி 3வது லெவலுக்கு ரூ. 20. அப்போது ஒரு ஆள் வந்து 100 பேரும் 10 10 பேர் கொடுக்க 1000 பேர் வருவாங்க. அப்போ ரூ. 20,000 எனக்கு கிடைக்குது. 16 மாதத்துக்கு ரூ. 3,20,000 எனக்கு கிடைக்குது. 4வது லெவல் பார்த்தீங்கன்னா 1000 பேருங்கிறது என்ன ஆயிடுது, நமக்கு 10,000 பேர் வந்துடுறாங்க. அப்போது 10,000 பேருக்கு 4வது லெவலுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 10 கொடுக்குறாங்க. இப்போ 10,000 இன்ட்டு ரூ. 10 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மாதத்துக்கு ரூ. 1,00,000 கிடைக்குது. 16 மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 16,00,000 கிடைக்குது. அப்போ இந்த 10,000 பேரும் 10 10 பேர் கொடுக்க நமக்கு எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க, 1,00,000 பேர் கிடைக்குது. அப்போ 1,00,000 ஒரு ஆளுக்கு நமக்கு 5வது லெவலும் நமக்கு ரூ. 10 கொடுக்குறாங்க. அப்போது அந்த 1,00,000 இன்ட்டு ரூ. 10ங்கும்போது ரூ. 10,00,000 நமக்கு கிடைக்குது. ஆக மொத்தம் நமக்கு ஒரு மாதத்துக்கு 11,25,000 கிடைக்கும். அது எப்படி நமக்கு 11,25,000 அப்படி கிடைக்குன்னா, சேர்றவங்க எல்லாருமே ஒரு 10 பேரை ஜாயின் பண்ணி விட்டாலே எல்லாருக்குமே நமக்கு என்ன ஆயிடுது, அடுத்தடுத்து நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இதில் வர இன்கம் எடுத்தே நாங்கள் மாதம் மாதம் நமக்கு பொருள் பணம் கட்டிடுறான். ஸோ பொருளும் நமக்கு என்ன ஆகிடுது, ஃப்ரீ ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து அந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறது. நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. தாராளமாக எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கோவா ட்ரிப் அந்த மாதிரி போய்க்கலாம். லெவல் இன்கம் மூலமாக நம்ம நிறைய வருமானத்தை நம்ம எடுக்கலாம். இதில் லெவல் 1ல் நான் ஒரு 10 பேரை நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு சேல்ஸ் மேனேஜருங்கிற ஒரு போஸ்ட்டு கிடச்சிருது. கம்பெனி ஐடி கார்டும் கம்பெனியோட யூனிஃபார்மும் நமக்கு கொடுத்துட்றாங்க. லெவல் 2ல் நான் வந்து ஒரு 100 பேர் எனக்கு ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா டிவிஷனல் சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கிடைக்கிது. ஆலப்புழா டூர் வந்து 2 நாள் கொடுக்குறாங்க. எல்லாமே கம்பெனியோட செலவு தான். 3வது லெவலில் நான் 1000 பேரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஜோனல் சேல்ஸ் மேனேஜராக கொடுத்துட்றாங்க. 3 நாள் கோவா டூர் கொடுக்குறாங்க தனிப்பட்ட விஷயமாகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது லெவல் நான் 10,000 பேரை ரீச் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நேஷ்னல் சேல்ஸ் மேனேஜராக கொடுக்குறாங்க. அதுக்கு 25 லட்ச ரூபா மதிப்புள்ள காரு, லக்ஸரியான கார் வந்து நமக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க ரிவார்ட்ஸாக. அதே மாதிரி 5வது லெவல் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேரை ரீச் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நேஷ்னல் சேல்ஸ் டீம் மேனேஜராக கொடுக்குறாங்க. நமக்கு 50 லட்ச ரூபா பணம் வந்து நமக்கு வீடு கட்டுறதுக்காக கொடுக்குறாங்க. நம்மளுடைய கமிஷன் தனியாக அதை நம்ம வந்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியான ரிவார்ட்ஸும் அவார்ட்ஸும் நம்ம வாங்கிட்டு இருப்போம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, என் டீமில் மொத்தம் ஒரு 300 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 310 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே எனக்கு ஒரு ஷோரூம் வச்சு கொடுத்துட்றாங்க. நான் எங்கே கேட்குறேனோ அவங்களே எனக்கு ஷோரூம் வச்சு கொடுத்துட்றாங்க. இந்த ஷோரூமுக்கான வாடகை, அட்வான்ஸு, வேலைக்கு ஆள் வச்சாலும் சம்பளம், இதெல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் இன்னமும் நீங்கள் அறியறதுக்கு சாயங்காலம் 7 மணிக்கு டெலிகிராம் மீட்டிங் வாங்க. அந்த லிங்க்கை வந்து டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்த விஷயம், என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் எந்த தகவலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் மூலமாக கொடுக்குறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ அந்த லெவல் இன்கம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லெவல் இன்கமில் இப்போ என்னோடய லெவலில் நான் ஒரு 10 பேரை ஃபஸ்ட் லெவலில் சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு வர்ற 11வது ஆளை என் டீமுக்கு அடுத்த அந்த 10 பேரில் ஒருத்தவங்களுக்கு கீழே தான் கொடுத்துட்ருக்க போகிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறவங்க யார் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு கீழே ஒருத்தர் தான் நான் போட போகிறேன். அதுதான் நான் இப்போ சொல்ல வர்றது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு கூட்டு முயற்சியாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்கும் இந்த யூடியூப்பை அனுப்பிச்சு, இந்த வீடியோ அனுப்பிச்சு எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நானும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் இதை அனுப்பிச்சி விட்டு ஒருத்தரை நான் ஜாயின் பண்ண வைப்பேன். நீங்களும் உங்களோட முழு முயற்சியை எடுத்து பண்ணிகிட்டு இருப்போம். மாதம் நம்மளுடைய ரூ. 1,00,000 வருமானத்தை எடுத்துகிட்டு இருப்போம். இப்போ நாட்டில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாருக்குமே தெரியும். கேஸு, பெட்ரோல் எல்லாமே தட்டுப்பாடாக இருக்குன்னு. ஸோ நமக்கு வந்து அதுக்கு தேவையான வருமானம் எல்லாமே நமக்கு தேவை. ஸோ இந்த வருமானத்தை அனைவரும் பயன்படுத்திக்குவோம். என் கீழே யார் ஜாயின் பண்ணாலும்
நான் என் டீமுக்கு ஒருத்தர் கிலோ ஒருத்தருக்கு நான் குடுத்துட்டுருக்கேன். தேங்க் யூ.